சவுக்கு சங்கர் டைட் பண்றாங்க, ரொம்ப காலமா டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரும் பாருங்களேன், ஜெயிலுக்கு போறாரு, வராரு, திரும்ப வீடியோ போடுறாரு, இதேதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இதை வந்து லாக் பண்ணாலும் புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு பார்த்தோம்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தது சவுக்கு சங்கர் அவருக்கு. இன்னொரு மேட்ரு நல்லா பாருங்க, ஏதோ ரோஹிணி தியேட்டருக்கு வாரம் போயிட்டு வர மாதிரி அவர் அசால்ட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப அவர் வேலையை பாக்குறாரு. அந்த அளவுக்கு மனுஷன் தக் லைஃப் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூட்ரலான ஒரு மனுஷன் தான். அவருக்கு வந்து டிஎம்கேக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிறத வந்து ஏடிஎம்கே சார்பா ஒரு ரெஃப்ளெக்ஷனா காட்டுறாரு. கண்டிப்பா அவரை மாதிரி ஆட்களுக்குலாம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கணும். அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது கொஞ்சம் தவிர்க்கலாம். சவுக்கு சங்கர் வந்து இந்த ப்ரொமோஷனு இது மாதிரி பேசுறாரு, இதெல்லாம் அதை பத்தி எனக்கு டெப்தா தெரியல. பட் அந்த மனுஷன் வந்து ஒரு பிராண்டு தமிழ்நாட்டில் வந்து அவர் சும்மா அப்படி போனாலே பார்த்தோம்னா சரியான ஒரு பிராண்ட். அவரு அப்படி போயிட்டு வந்தாலே அவருக்கு வந்து ப்ரொமோஷனு, அவருக்கு எல்லாமே காசெல்லாம் பயங்கரமா வரும். ஏன்னா அவர் அப்படியே ஒரு ஃபெமிலியர். அவர் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. மேபி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனால் சவுக்கு சங்கர் அவரே ஒரு பிராண்ட், அவருக்கு எதுக்கு வந்து இது தேவைன்னு எனக்கு தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல.